காலத்தை மாற்றிய கடிகாரம். ஒரு பழைய நகரத்தில் கதிர் என்ற ஒரு கடிகார மெக்கானிக் இருந்தான். அவனிடம் ஓடாத பழங்கால கடிகாரங்கள் நிறைய இருந்தன. ஒரு நாள் ஒரு விசித்திரமான முதியவர் ஒரு துர்பிடித்த கை கடிகாரத்தை அவனிடம் கொடுத்து, இதை சரி செய்யாதே, இதை கவனித்துக்கொள் என்று சொல்லிவிட்டு மறைந்து போனார். விசித்திரமான கடிகாரம் கதிர் ஆர்வ கோளாறில் அந்த கடிகாரத்தை திறந்து பார்த்தான். அதில் எண்கள் இல்லை. அதற்கு பதிலாக நேற்று, இன்று, நாளை என்று 3 பொத்தான்கள் மட்டுமே இருந்தன. கதிர் விளையாட்டாக நேற்று என்ற பொத்தானை அழுத்தினான். அடுத்த நொடி அவன் அறை மறைந்தது. அவன் தன் சிறுவயது பள்ளி பருவத்திற்கு சென்றிருந்தான். தான் தொலைத்த ஒரு பழைய பேனாவை அங்கே பார்த்தான். உடனே இன்று பொத்தானை அழுத்தி மீண்டும் தற்காலத்திற்கு வந்தான். பேராசையின் விளைவு கதிருக்கு ஒரு யோசனை வந்தது. நாளை என்ற பொத்தானை அழுத்தினால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரிந்து விடலாமே. அவன் அந்த பொத்தானை அழுத்தினான். அவன் பார்த்த காட்சி அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் ஊரில் மரங்களே இல்லை. மக்கள் அனைவரும் முகமூடி அணிந்து கையில் ஆக்சிஜன் சிலிண்டருடன் அலைந்து கொண்டிருந்தனர். தண்ணீர் தங்கத்தை விட விலையுயர்ந்த பொருளாக மாறியிருந்தது. பயந்து போன கதிர் உடனே இன்று பொத்தானை அழுத்தி திரும்பி வந்தான். எதிர்காலம் இவ்வளவு மோசமாக இருப்பதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அந்த கடிகாரத்தை உடைத்துவிட நினைத்தான். ஆனால் கடிகாரத்தின் பின்னால் ஒரு வாசகம் எழுதியிருந்தது. எதிர்காலம் என்பது ஒரு முடிவல்ல, நீ இன்று செய்யும் செயல்களின் நிழல். அன்றிலிருந்து கதிர் கடிகாரம் செப்பனிடுவதை விட்டுவிட்டு மரம் நடவும் தண்ணீரை சேமிக்கவும் ஊர் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினான். அவன் மாற்ற நினைத்தது நேரத்தை அல்ல, மக்களின் மனதை. மக்கள் அனைவரும் அவர்கள் செய்த தவறுகள் அனைத்தையும் உணர்ந்து கொண்டார். அதனால் எங்களால் இந்த வேலை தொடர்ந்து செய்ய முடியாது. உங்களால் செய்ய முடியும் என்றால் நாங்கள் தேவையான மரக்கன்றுகளை வாங்கி தருகிறோம் என்றனர்.